என்னங்க இன்னைக்கு இன்டோர்ல இல்லாம அவுட்டோர்ல இருக்கிறமேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, உடல் எடை குறையறதுக்கு ஜப்பானிய மூச்சு பயிற்சி ஒன்றை பத்தி உங்களுக்கு நான் சொல்லணும்னு அதை செஞ்சு காமிக்கணும். ஏன்னா போன முறை தொப்பை குறைய அப்படின்னு நான் பேசும்போது இதை செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்லி உங்களை நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதனால இந்த ஜப்பானிய மூச்சு பயிற்சி இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு, அப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு எங்களுக்கு அந்த தொப்பை குறைய எக்ஸசைஸ் பண்ணும்போது அப்படின்னு சொன்னவங்களுக்கும் இந்த எக்ஸசைஸை யார் வேணா, எந்த வயதினர் வேணா, என்ன ப்ராப்ளம் இருக்கிறவங்க வேணா பண்ணலாம். ரொம்ப எளிமையான எக்ஸசைஸ், 5 நிமிஷம் போதும் உங்களுக்கு. அதே சமயத்தில் நம்ம உடல் எடை குறைஞ்சிதுன்னா நம்மளுடைய பாடி ஸ்ட்ரக்சர் ஓன்னு ஆயிட்ட அப்படின்வாங்க, ஓஞ்சி போன மாதிரி ஆயிட்டேன், உடம்பு இப்படி ஆயிடும், முகம்லாம் வாடி போயிடும்னு. இந்த எதுவுமே இல்லாமல் அந்த உடல் கம்பீரமாக இருக்கிறதுக்கும் உடல் அமைப்பு அழகாக இருக்கிறதுக்கும் வால் ஏஞ்சல் எக்ஸசைஸ்னு உலகம் ஃபுல்லாக பாப்புலராக இன்னைக்கு செய்யப்படுற ஒரு எக்ஸசைஸ். இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி நம்ம ஒரு எக்ஸசைஸை சொல்ல போகிறோம். இதை சொல்லணும்னு நான் கொஞ்ச நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இந்த ஷோல்டரில் எனக்கு ஒரு பெயின், இது வந்து ஆர்த்ரைட்டிஸாக இருக்கலாம், சரி வெயிலில் உடம்பு காமிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, வைட்டமின் டி குறைபாடாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு வருவோம், இந்த எக்ஸசைஸை பண்ணி நம்ம வந்து வீடியோவாக போடுவோன்ட்டு. இங்கே அதுக்கான வசதிகள் இல்லை. அதனால நம்ம இந்த உடல் எடை குறைய ஜப்பானிய மூச்சு பயிற்சி ப்ளஸ் வால் ஏஞ்சல் எக்ஸசைஸ், உடல் அமைப்பு அழகாக இருக்கிறதுக்கு. உடல் அமைப்பு அழகாக இருக்கணும்னா இந்த ஷோல்டர் ரெண்டும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி கம்பீரமாக இப்படி இருந்தால் தான். நம்மள பல பேருக்கு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் இப்படி தொங்கி போயிருக்கும். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நம்ம தூங்குற பொசிஷன்லேருந்து, நம்ம வேலைக்கு போகும்போது ஒன் சைடு பேக் எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து, கம்ப்யூட்டரில் இப்படி உட்காந்து வேலை செய்கிறதுலேருந்து, பைக்கை ஓட்டும்போது இப்படி நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்குமே நம்ம உடல் பொசிஷன் இந்த மாதிரி வேலைகள் தான் நிறைய பார்க்கறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷோல்டர் ரெண்டும் இறங்கியும், அப்புறம் இந்த முதுகு பகுதி வந்து இந்த முதுகில் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து அப்படி பெண்டான மாதிரி இருக்கும். இது ஸ்ட்ரெயிட் ஆகிட்டாலே நம்ம சாதாரண ஷர்ட்டு, சாதாரண சேலை, சாதாரண மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலே நச்சுன்னு நமக்கு வந்து அழகாக போகிறோம். சில பேரை பார்த்தீங்கன்னா சாதா ட்ரெஸ் போடுவாங்க, ஆனால் அந்த ட்ரெஸ் அவங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கு காரணம் இந்த ஷோல்டரோட அமைப்பு. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம உடல் எடை குறையிற அதே நேரத்தில் நம்ம உடலுடைய அமைப்பு அழகு குறையாமல் இருக்கிறதுக்கு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு இதை செய்வோம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். நீங்கள் இது மொட்டை மாடியில் பண்ணலாம், இன்டோரில் பண்ணலாம். பொதுவாக இன்டோரில் பண்ணுவாங்க. இன்றைக்கி மொட்டை மாடிக்கு வந்துட்டனால நம்ம காத்தோட்டமாக வெயில் படுற மாதிரியும் மொட்டை மாடியில் வந்து நின்று பண்ண போகிறோம். இதே ரொம்ப சூப்பர் சிம்பிள். இப்போது எக்ஸசைஸ் பண்ணும்போது 1-2 விஷயங்களை நீங்கள் கவனம் வச்சுக்கணும். எதுக்காக நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ணுறோம்? உடல் எடை குறைய, நம்மளுடைய உடல் அமைப்பு அழகாக இருக்க. இது ரெண்டுக்காகவும் நான் பண்ணுறேன், இது எனக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வேணும். ரெண்டாவது, முகத்தில் ஒரு சிரிப்பை வச்சுக்கங்க. பொதுவாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்களும் அப்படியே சீரியஸாக பண்ணுவாங்க. முகத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த சீரியஸ்னஸ், அந்த இறுக்கம் வந்துடும். அது பலனளிக்காது. உடம்பு எக்ஸசைஸ் பண்ணும்போது சிரிப்பு அப்படின்றத ஒன்று வச்சுங்க. அப்புறம் இந்த கழுத்துடைய பொசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம கழுத்தை தூக்கும் போதோ கையை அசைக்கும் போதோ அந்த கழுத்து தானாக முன்னாடியோ பின்னாடியோ இப்படி தூக்கிக்கிட்டோ இப்படி கீழே குனிஞ்சிக்கிட்டோ வந்துடும். அப்படி இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது தலையை இப்படி வச்சுக்கோங்க. 2 விரல் இதை இப்படி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த மண்டை ஓட்டுக்கும் இந்த கழுத்து எலும்பும் ஸ்ட்ரைட் பண்ணுறது. நம்ம சாதாரணமாக நிற்கும்போது இப்படி நிற்போம், இப்படி நிற்போம், இப்படி நிற்போம், அப்படிலாம் கிடையாது. 2 விரல் அதை இங்கே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கங்க. முதல்ல ஒரு சிரிப்பு வச்சுக்கங்க. எதுக்காக இந்த எக்ஸசைஸ் பண்ணுறோம்? 3 விஷயமா மைண்டில் ஏறிச்சா? இப்போது ஜப்பானிய மூச்சு பயிற்சி ரொம்ப 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 சிம்பிளுங்க. நான் சொல்கிறது ரொம்ப கவனமாக இது பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு லெக்கு பொசிஷன் ரொம்ப முக்கியம். லெக்கை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்ம அடி பிரதர்ஷனம் பண்ணுறோம் இல்லையா கோயிலில், அந்த மாதிரி. இப்போது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி முன்னாடி இருக்குது, அதை ஒட்டின மாதிரி இன்னொரு அடி. இதுதாங்க பொசிஷன். இப்படி வச்சுக்கணும். இப்போ இந்த லெக்கில் வெயிட்டு போடுங்க. இந்த லெக்கை லூஸாக ஆடணும். இந்த லெக்கில் ஃபுல் வெயிட் இருக்கணும் உங்களுக்கு. இந்த லெக்கில் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து இந்த பொசிஷனை நம்ம மாற்றிக்கணும். அப்போ இந்த லெக் எந்த லெக்கு பின்னாடி இருக்கோ அந்த லெக்கில் வெயிட்டை மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இதில் வெயிட்டு போடக்கூடாது. சரி, இப்போ ஃபஸ்ட்டு இந்த பொசிஷனில் வச்சுக்கிறோம். இப்போ கைகள் நேராக அப்படி வச்சுக்கிறோம். இப்போ தலை நான் சொன்ன மாதிரி 2 விரல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முகத்தில் ஒரு சிரிப்பு. இப்போது இந்த கைகளை இப்படியே வந்து நம்ம தூக்குறோம். இப்போ இந்த கை தூக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மூச்சை வந்து உள்ளே இழுக்கணும்.
அப்புறம் இந்த கையை வந்து கீழே இறக்கும்போது மூச்சை இறக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த கை இப்போ நான் செய்கிறேன். மூச்சை உள்ளே இழுக்கிறேன். இப்போ இந்த கரங்களுடைய பொசிஷன் பாருங்கள். இது ரெண்டும் இந்த மாதிரி ஒட்டி இருக்கணும். எனக்கு இந்த ஷோல்டரில் பெயின் இருக்கனால இது முன்னாடி வந்திருக்கு. இது முடிஞ்ச அளவுக்கு இப்படி பின்னாடி போகணும். கழுத்து திரும்பவும் அந்த பொசிஷன், முகத்தில் ஒரு சிரிப்பு, திரும்பவும் அது இறக்கும்போது மூச்சை வந்து வாய் வழியாக விட வேண்டும். மூச்சை உள்ள மூக்கு வழியாக இழுத்து வாய் வழியாக விட வேண்டும். இப்போ நான் செய்கிறேன் பாருங்கள். கால் பொசிஷன், இப்போ கை, இப்போ இந்த கையை உள்ளே இழுக்கும்போது மூச்சை இழுக்கிறேன். மூச்சை உள்ளே இழுத்து வாய் வழியாக விடணும். மூச்சை இழுக்கும்போது கைகள் மேலே போகணும். வாய் வழியாக விடும்போது கீழே இறங்கணும். 20 டைம்ஸ், 10 முறை செய்யுங்க. அப்புறம் 20 டைம்ஸ் இந்த முறை காலை மாற்றி வச்சு இன்னொரு 10 முறை. அவ்வளோதாங்க. இது ஜப்பானிய மூச்சு பயிற்சி. சரி, இப்போ வால் ஏஞ்சல் எக்ஸசைஸ். இந்த வால் ஏஞ்சல்னா வால் இருக்கு இல்லையா, இதுலேருந்து நம்மளுடைய காலை ஒரு 4 இன்ச்சு தள்ளி வச்சுக்கணும். செவர்லேருந்து ஒரு 4 இன்ச்சு தள்ளி வச்சுக்கணும். உங்களால் ஃபஸ்ட்டு முடியலன்னா 6 to 7 இன்ச்சு கூட தள்ளி வச்சுக்கலாம். இப்போது செவத்தில் சாயும் போது நம்மளுடைய பேக், இந்த ஷோல்டர், இந்த நெக்கு, இந்த தலை, இது எல்லாமே செவத்தை ஒட்டி வர வேண்டும். இப்போ 4 இன்ச்சு நான் நின்று இருக்கிறேன். இப்போது இங்கே, இப்போது இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது இங்கே கொஞ்சம் சைடில் இப்படி வந்து காமிங்க. செவத்தில் இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம் வாங்க, இப்படி வாங்க, இப்படி வா. இங்கே வந்து இந்த செவத்தில் என்னுடைய ஷோல்டர் பதியறத நீங்கள் வந்து எடுக்கணும். இப்போது இந்த செவத்தில் நம்மளுடைய ஷோல்டர், நம்மளுடைய தலை, நம்மளுடைய இந்த கேப் இருந்தால் இது பரவாயில்ல. இந்த கேப் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு காலை கொஞ்சம் முன்னாடி தள்ளிக்கலாம். இதுதான் வந்து அதனுடைய பொசிஷன். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கைகள் இங்கே இந்த செவத்தில் பதிய வேண்டும். இது இந்த மாதிரி பதிய வேண்டும். அதே மாதிரி இந்த கை, எனக்கு இந்த கையில் பெயின் இருக்கனால என்னால் இதுக்கு மேலே தூக்க முடியாது, இது மேலே கொண்டு வர முடியாது. இந்த மாதிரி பொசிஷனில் இப்படி நம்ம வச்சுட்டு இப்போது நம்ம இதை கால்களை இறக்கி ஏற்ற வேண்டும். இப்போ நம்ம இறங்கும் போது இந்த கைகள் கீழே இறங்கணும். நம்ம எழுந்திரிக்கும் போது இப்படி எழுந்திரிக்க வேண்டும். இது வால் ஏஞ்சல் எக்ஸசைஸ். வால் ஏஞ்சல் எக்ஸசைஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, ஜப்பானிய மூச்சு பயிற்சியும் இந்த வால் ஏஞ்சல் எக்ஸசைஸையும் இப்போ நான் கிளப் பண்ணி ஒன்றா செய்ய போகிறேன். இப்போது காலை 4 இன்ச்சு தள்ளி வச்சு அதே மாதிரி பொசிஷனில் வச்சுக்கிறோம். இந்த லெக்கில் வந்து வெயிட்டு கொடுக்குறோம். இப்போது நம்ம இந்த செவத்தில் வந்து நம்ம சாஞ்சிக்கிறோம். செவத்தில் வந்து வால் ஏஞ்சல் மாதிரி நம்ம இப்போ சாஞ்சிக்கிறோம். சாய்ந்து கொண்டு இந்த ஷோல்டர் வந்து இந்த செவத்தில் அணையிற மாதிரி, நம்மளுடைய உடம்பு மொத்தமும் இதில் அணையிற மாதிரி எப்படி பார்த்துக்கிறோம். இப்போ தலையிலேருந்து ஷோல்டர்லேருந்து எல்லாமே செவத்தில் பதிஞ்சிருக்கு. இப்போ நம்ம மூச்சை உள்ளே இழுத்து கையை தூக்கி நம்மளுடைய ஜப்பானிய மூச்சு பயிற்சியை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள். இப்போ காலை மாற்றிக்கிங்க. மொத்தம் இது 10 முறை செய்யுங்க. அதுக்கப்புறம் கால் பொசிஷனை மாற்றிக்கிங்க. மாற்றி இப்படி வச்சுட்டு இப்போது இந்த 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 லெக்கில் வெயிட்டு போடுங்க. இப்போது இது செஞ்சு முடித்த உடனே ஒரு 10 முறை இந்த வாலில் இந்த 2 கையும் டச் ஆகிற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த கால் பொசிஷனை அடி பிரதர்ஷனை மாதிரியே வச்சுக்கணும். இப்போ இந்த கைகள் ரெண்டையும் எவ்வளோ தூரம் நீங்கள் மேலே தூக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தூக்கணும். இப்போ எனக்கு இந்த கையில் பெயின் இருக்கனால ஓரளவுக்கு தான் தூக்க முடியும். இந்த கரங்களை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வரையும் நம்மளால் தூக்க முடியும். இப்போ இதை மேலே தூக்கும்போது நீங்கள் மூச்சை உள்ளே இழுத்துக்குங்க. கீழே இறக்கும்போது வாய் வழியாக மூச்சை விடுங்க. 2 கரங்களையும் அது பண்ணணும். அந்த கையில் பெயின் இருக்கனால நான் செய்ய முடியல.
உங்களில் பல பேருக்கும் இது செவரை ஒட்டி நீங்கள் வந்து கையை டச் பண்ணி இப்படி தூக்க முடியாத ஆரம்பத்தில் கை வெளியே வரும். பரவாயில்ல, பெயின் இருந்தால் அந்த வேலையை செய்யாதீங்க. அதிகமான பெயின் இருந்ததுன்னா கொஞ்சம் செவத்துலேருந்து கொஞ்சம் வெளியே கையை இப்படி வச்சுக்கலாம், தப்பு இல்லை. போக போக உங்களுக்கு அது செய்ய வரும். ஆனால் எவ்வளோ தூரம் இப்படி செய்கிறீங்களோ அவ்வளோ தூரம் இந்த ஷோல்டர் விரிஞ்சு மேலே தூக்கி நம்ம ஒரு கம்பீரமாக இருக்கிற மாதிரி, அப்போ தான் சேலை கட்டினாலும் மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் நம்ம ஷர்ட் போட்டாலும் அப்படி நச்சுன்னு கம்பீரமாக இருக்கும். அந்த நடையும் அந்த உடையும் அந்த உடல்வாகம் அழகாக இருக்கும். நான் வந்து ஓவர் வெயிட்டில் இருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த டிஷர்ட் எனக்கு டைட்டாக இருந்தது. இப்போ வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணனால அவ்வளோ எடை குறைஞ்சிருக்கேன். இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க போன எக்ஸசைஸ்லேயே இதுக்கு என்ன சாப்பிட்ணும், என்ன டயட் இருக்கணும்னு. நான் என்ன டயட் இருந்தேன்னா பால் ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ணிட்டேன், ஸ்வீட் அவாய்ட் பண்ணிட்டேன், சர்க்கரை வெள்ளை சர்க்கரை அதை அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கு பதிலாக பனை வெல்லம், கருப்பட்டி அந்த மாதிரி வந்து சாப்பிட்டோம். நார்ச்சத்து உள்ள பொருட்கள் சாப்பிடணும். நைட்டில் வந்து ஜீரகமும் பட்டையும் கொதிக்க வச்ச தண்ணி, இவ்வளோதாங்க நான் பண்ணது. எக்கச்சக்கமான வெயிட்டு நான் குறைஞ்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் என்னோடய உடல் கம்பீரம் கம்மியான மாதிரி ஃபீல் ஆனனால இப்போ நான் இந்த வால் ஏஞ்சல் எக்ஸசைஸையும் இதையும் இன்னையிலேருந்து நானும் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன ஃபீட்பேக்குன்றதை கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வீடியோவில் இந்த ஷோல்டர் பெயினுக்கான எக்ஸசைஸை பார்ப்போம். நன்றி. AJH.